நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 7/9/2024 ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. சதுர்த்தி திதி மாலை 5:38 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. சித்திரை நட்சத்திரம் பகல் 12:34 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். மரண யோகம் பகல் 12:34 வரை, பின்பு சித்த யோகம். இன்று விநாயகர் சதுர்த்தி விரதம். விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் வழிபாடு மேற்கொள்ள உகந்த நேரம் என பார்க்கின்ற பொழுது காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 3இல் சஞ்சரிப்பதாலும் சந்திரன் 7இல் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகச் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில நல்ல செய்தி கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகமானது இருக்கிறது. அடுத்து குறிப்பாக பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானமான 5இல் சஞ்சரிப்பதும் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வெளி இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பொதுவாக பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. 2இல் புதன் 11இல் குரு சஞ்சரிப்பதால் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் வந்தடைந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது மட்டுமில்லாமல் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாம் கூட தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் முன்பு ஏற்பட்ட வீண் விரயங்கள் எல்லாம் தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, சுக்கிரன் ஜென்ம ராசியிலும் பாக்கியஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். சந்திரன் 2இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தி ஒன்று கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரியத்திற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அதற்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 6இல் ராகு சஞ்சரிப்பதாலும் 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பொருளாதார உதவிகள் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படும். முடிந்தவரை உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் கேது 10இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால்
இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பானது இருக்கிறது என்றாலும் ஒரு சிலருக்கு தேவையற்ற செலவுகளும் தேவையற்ற பயணங்களும் ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து அலைச்சல்கள் அதிகரிக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனும் 10ல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக வெளி இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனிதர்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன் 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் உங்கள் கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, கடந்த 2 நாட்களாக உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படும். சூரியன் புதன் 7ல் இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முன்கோபத்தை குறைத்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்றாலும் செவ்வாய் 4ல் 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.